ஹாய் ஹலோ வணக்கம். கன்னடத்துல ரிலீஸ் ஆகி இப்போ நர்தன் டைரக்ஷன்ல பைரதி ரணங்கள் அப்படின்னு ஒரு கன்னட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் தமிழ் டப் பண்ணி இப்ப தமிழ் தியேட்டர்ஸ்ல விட்டுருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த படத்தை போய் பாருங்க. இந்த படத்துல சிவராஜ்குமார், ராகுல் போஸ், ருக்மின் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுலயே அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் போய் ஊருக்கு தண்ணி இல்ல சுத்தமா, அதனால கண்டிப்பா எங்க ஊருக்கு தண்ணி தேவைன்னு சொல்லிட்டு ஒரு தாலுகா ஆபீஸ்ல போய் லெட்டர் மேல லெட்டரை போடுறாங்க. அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதே கிடையாது. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன 10 வயசு பையனா இருக்கிற நம்ம ஹீரோ அந்த தாலுகா ஆபீஸுக்கு பாம்பு வச்சு கொளுத்தி விட்டுறாரு. கொளுத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 21 வருஷம் கழிச்சு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் மீண்டும் வராரு. வரும்போதே அவர் என்ன வராருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு வக்கீல வராரு. உள்ளுக்குள்ளேயே படிச்சு லா படிச்சு அவர் வக்கீலனோட கோட் போட்டுட்டு அப்படியே தான் வராரு. வந்த உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காயலாங்கடை மாதிரி ஒரு கடை எடுத்து அதுக்குள்ள ஆபீஸ் போட்டு அங்க இருக்காரு. அங்க இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி ஒண்ணு வருது. அந்த ஃபேக்டரி எதிர்த்து இவங்க என்ன பண்றாங்கன்னா போராடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃபேக்டரிக்கு அந்த கார்பரேட் ஆளுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடக்கிற போராட்டம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வக்கீல் தொழிலே வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு உடனே என்ன பண்றாரு, கையில கத்தி எடுத்துறாரு. கத்தி எடுத்துட்டு போய் அந்த வில்லனுங்களை துவம்சம் பண்ணாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தினோட கதை. சிவராஜ்குமார் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு பிஜிஎம் போடுவாங்க, அந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் காட்டுவாங்க. அவருக்கு அந்த கலர் வேட்டியும் அந்த கருப்பு சட்டையும் தான் அவரோட கெத்து. எல்லா படங்களையும் சரி அந்த சீனை போட்டுருவாங்க. இந்த படத்திலையும் அந்த சீன் இருக்கு. அதே போல சிவராஜ்குமார் வர சீன்கள் பூரா பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா சிவராஜ்குமார்ங்கிறது கன்னடத்துல ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துள்ள ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஹீரோ. அவர் வர்ற சீன்கள் எல்லாமே அந்த மாதிரி தெரிக்க விடுறதுனால இந்த படத்துல நீங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் உங்களுக்கு ரணகலம் அதகலம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இன்னும் வேற லெவல் தெரிவிக்க விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே தலையை வெட்டுற சீனு, கையை வெட்டுற சீனு, அது நிறைய சீன்கள் அந்த மாதிரி இருக்கு. அதனால குழந்தைகள் அந்த படத்தை பாக்குற தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பாடல்கள் சுமார் ரகம் தான், ஒன்னும் பெருசா ஒன்னும் எடுபடல. அது போல கிளைமேக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கிளைமேக்ஸா போனதுனால இந்த படம் ஓபனிங் ஆரம்பிக்கும் போது நல்ல வேகமா ஆரம்பிச்சாங்க. அப்புறம் போக சில சீன்கள் சும்மா அப்படியே லைட்டா லேக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் நம்ம ஆல்ரெடி என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கே தெரியும். அப்புறம் ஹீரோ தான் ஜெயிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கும் தெரியும், உலக சினிமா எல்லாத்துக்கும் தெரியும். கடைசியில் அந்த கார்பரேட் வில்லனை கொண்டுட்டு ஹீரோ தான் ஜெயிச்சாரு. அந்த ஊருக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தாரு. ஆனா ஹீரோ பண்ற கொலைகள் எல்லாம் அந்த ஊர்ல யாருமே கண்டுக்கிறது இல்ல, போலீஸ் எதுவும் கேட்கறது இல்ல. வில்லன்கள் பண்ற கொலையும் யாரும் எதுவும் கண்டுக்கிறது இல்ல, போலீஸ் கேட்கறது இல்ல. ஏன்னா இது ஒரு லாஜிக் பார்க்க முடியாத ஒரு படம். அதனால இந்த படத்தை நீங்க சிவராஜ்குமார் ரசிகரா இருந்தீங்க, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வைரதி ரணங்கள் இந்த படம் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம ஒரு 50-55 மார்க் கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒருத்தான படம் தான் இந்த படம். இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. தேங்க்யூ. நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.